இந்த வீடியோவில் இந்த ஓல்டான டியூப் டிவியை வந்து நம்ம ரெட்ரோ கேம் ப்ளே பண்ணுற ஒரு கேம் பாக்ஸாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப் 400 in 1 அப்படிங்கிற இந்த வகையான கேம் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா, இதை நம்மளோட டிவியோட கனெக்ட் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ இந்த கேம் பாக்ஸை இந்த ஓல்டான டியூப் டிவியில் கனெக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தலாம். இதுக்காக ஏவி பின்னை பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி இருக்க இந்த பின்னில் வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஹெட்ஃபோன் இல்லை, நியர்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுறது, இமேஜ் ப்ளஸ் ஆடியோ. ஸோ இதுக்கு டியூப் டிவி பேக் சைட் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜாக் இருக்கும். இந்த இடத்துல ஃபீமேல் பின்னை வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், கலரை சரியாக சுருவனா மட்டும் இது ஒர்க் ஆகாது. இது காரணம் பார்த்தீங்கன்னா சில பல அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஏவி போர்ட் போடும். ஸோ அந்த டிவி இந்த மாதிரி பிளர் ஆகுதான்னு நினைக்காதீங்க, கேமராவுக்கு தான் அப்படி தெரியுது, மற்றபடி தெளிவாக தான் இருக்கும் இந்த டிவி. ஸோ இப்போ ஏவிக்கு மாற்றோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேம் ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் வந்து டேர்ன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான கேம்ஸ் எல்லாமே விஷுவலாக வரும். ஆனால் இங்கே தெரியல. இது காரணம் இந்த பின்னே நம்ம வந்து மாற்றி இன்சர்ட் பண்ணணும்னு அர்த்தம். காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருந்தால் அது சரியாக ஒர்க் ஆகணும் இல்லை, மாற்றி கலரை ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நமக்கான ஃபேவரட்டான கேம்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா கேமை ப்ளே பண்ணுற வரைக்கும் பாட்டமில் தெரியாது, ஆனால் ப்ளே பண்ண ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து டுவல் ஸ்க்ரீன் மாதிரி இந்த இடத்துலையும் ஒர்க் ஆகும், கரெக்டாக டிவிலையும் ஒர்க் ஆகும். இப்போ வந்து சூப்பர் மேரியோ போடுவோம். இந்த லைன் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, இது இங்கே தெளிவாக தான் இருக்குது. கேமராவில் இதுலேருந்து இந்த டியூப் டிவிலேருந்து வர ஒரு வகையான ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா வந்து சின்னதாக அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு ரேஸ் மாதிரி பாஸ் ஆகி தான் நமக்கு வந்து விஷுவலை வந்து க்ரியேட் பண்ணும் இல்லையா. அது இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி கேமராவில் வந்து பட்டவர்த்தனமாக தெரியும். அதுதான் பிரச்சனையே. மற்றபடி இதில் வந்து ஜாலியாக வந்து நீங்கள் சூப்பர் மேரியோ கேம்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விண்டேஜான கிளாசிக்கான ரெட்ரோ கேம்ஸையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்படுவங்க அந்த வீடியோமே தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கான்ட்ரா வந்து விளையாடிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு சூப்பர் கான்ட்ராலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து சூப்பர் கான்ட்ராவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் என்னோட பிரதரோட கம்ப்ளீட் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்ட்ராலஜிக்கல் ஃபீல் தான். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னும் தாராளமாக நம்மளால் வந்து இந்த மாதிரியான விண்டேஜ் அண்ட் ரெட்ரோ கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மினி கேம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸை தனக்குள்ளே வச்சுருக்கு. அது எல்லாமே வர்த்தி ஆஃப் கேம்ஸாக இருக்குது. ஆனால் மற்ற இதை விட நான் காசு கொடுத்து இன்னொரு கேம் பாக்ஸ் வாங்கியிருந்தேன், கேம் ட்ராய்டு வாங்கியிருந்தேன். அது சத்தியமாக சொதப்பிருச்சுன்னு சொல்லலாம். இதை பார்க்கும் போது சத்தியமாக அதெல்லாம் வந்து ஒரு வர்த் இல்லாத ப்ராடக்ட் மாதிரி தோணுது. ஆனால் அதையுமே நான் ஒரு வீடியோவில் வந்து கம்பேர் பண்ணி வந்து போடுறேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டும் எப்படி வந்து கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இந்த மாதிரி நாஸ்ட்ராலஜிக்கலான கேம்ஸை நீங்கள் வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, அண்ட் நம்ம இது ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ணால், அதாவது இந்த டியூப் டிவியில் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற கேம்ஸை வந்து நம்ம போட்டோம்னா எந்த கேம் வந்து விளையாடலாம், உங்களோட லிஸ்ட் ஆஃப் கேம்ஸை வந்து ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதையுமே ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நிறையா ஏர்லி 2Ks ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க 2Kக்கெலாம் யாருக்குமே இதை பற்றி தெரியவே தெரியாது. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக முழுகி போயிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து பல பேர் முழுகியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வந்து ரேரஸ்ட் பீப்புள். உலகத்திலே வெறும் 2% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இந்த மாதிரி லாங்கர் வீடியோஸே பார்க்குறாங்க. அவ்வளோ கம்மியாக பார்த்தீங்கன்னா லாங்கர் வீடியோஸ் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் யாருமே 3 நிமிஷம் வீடியோலாம் பார்க்குறதே இல்லையாமா. முதல் 30 செகண்ட்ஸ்லேயே பெரிய வீடியோவே ஸ்கிப் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமானது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் நீங்கள் 2% தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏன் ரீல்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஃபுல் வீடியோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் ரீல்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஏகப்பட்ட சைனீஸ் கேம்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம விண்டேஜாக விளையாண்ட ஓல்டஸ்டான கேம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து சூப்பராகவே இருக்குது. நான் இந்த கேம் ட்ராய்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப் டிவியில் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். இந்த கேம் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் சர்ப்ரைசிங்லி சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆடியோ மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அர்த்தம். ஆடியோவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எந்த கேம் விளையாடலாம், அதை ஷார்ட்ஸில் போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட்டான கேம் என்ன, அண்ட் இந்த மாதிரி கேம் பாக்ஸை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோக்கிலையும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இது ஒரு வர்த்தி ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான அவுட்புட்டாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான பேட்டரி தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.